ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்டி சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நம்ம வந்து வீடியோ போட்டு. ஏன்னு பார்த்தோன்னா பர்சனல் ரீசன்னால நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நம்ம வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். எல்லா ப்ராப்ளமும் இப்போ வந்து சால்வ் ஆயிடுச்சு. இனிமேல் நம்மளோட சேனலில் தினைக்கும் வீடியோ வந்து அப்லோட் ஆகும். இன்றைக்கி எடுக்கிற வீடியோ நாளைக்கு வந்து அப்லோட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அது இல்லாமல் நம்மளுக்கு எடிட்டிங் வேலை வந்து ரொம்ப அதிகமாக வச்சிருது. அதனால நம்மளுக்கு வந்து ட்ரிப் எடுக்க முடியல. நிறைய அந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சுது. சரி, இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், எடிட்டிங்ல அந்த அளவுக்கு நம்ம வந்து கை வைக்க போறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் தான் பண்ண போறோம். சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா அதில் மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து கேட்ட ஒரே விஷயம், உங்களோட நம்பர் கொடுங்க, உங்களோட நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டியே நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம வந்து வாட்ஸ்அப்போட லிங்கை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போர்ட்டலில் என்னென்ன டவுட்னு இருக்குது வாட்ஸ்அப் குரூப்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். போர்ட்டலை பத்தி எல்லா விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க எனக்கு ஷேர் பண்றீங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயத்த நான் வந்து ஏத்துக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாவே அப்படிதாங்க. நான் 1 மணிக்கு லாகின் பண்ணேன். நம்மளுக்கு ஒரு சவாரி வந்தது, வேளச்சேரி 1000 ரூபாய் பில் வந்தது. இங்கேருந்து நம்ம வேளச்சேரி போய் டிராப் பண்றோம். அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். எந்த சவாரியுமே அடிக்கலங்க. அது என்ன கான்செப்ட்ல கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து பொறுமையாக மூவ் பண்ணி கிண்டிக்கு வந்தேன். திருப்பி கிண்டிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிண்டி பிக்கப்பு வேளச்சேரி ட்ராப்னு போட்டிருக்காங்க. திருப்பி நம்ம வேளச்சேரி போகணுமான்னு சொல்லிட்டு அந்த சவாரி வந்து மிஸ்ஸிங்கில் விட்டுறோம். அதனால நம்மளுக்கு வந்து எந்த சவாரியுமே கொடுக்க மாட்டாங்க. போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொடுக்குற சவாரி நம்ம எல்லாம் ஓட்டினா மட்டும் தான் வந்து அடுத்தடுத்த சவாரி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு சவாரி நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் கிலோமீட்டர் வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் நோட் பண்ணால் அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கூட எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதனால தான் நான் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். திருப்பி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நம்மளால வந்து ரிப்ளை பண்ண முடியல. அதான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி பர்சனல் ப்ராப்ளம்னால அப்படியே போயிருது. வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க. ஏன் நான் உங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் பண்ண சொல்கிறேன்னா, நான் இன்கேஸ் ரிப்ளை பண்ணலனாலும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள போர்ட்டல் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் அவங்க கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நான் ஏதாவது ஃப்ரீயாக இருக்கும்போது நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாம் ஒரு டீமாக வந்து ஃபார்ம் பண்ணி நல்லபடியாக வந்து போர்ட்டலில் வந்து ஓட்டலாம். அதே மாதிரி எந்தெந்த ஏரியாவில் நம்மளுக்கு வந்து சவாரி வரல, எந்தெந்த ஏரியாவில் நம்மளுக்கு சவாரி வருதுன்றது அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரியே போர்ட்டலில் ஓட்டுற நண்பர்கள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். ஒரு லொக்கேஷனில் சவாரி வராது, ஒரு லொக்கேஷனில் சவாரி வரும். இந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக சவாரி வரும். இனிமே நம்மளோட சேனலில் தினைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணணும் நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு 95% நான் வந்து தினைக்கும் வீடியோ போடுறேன். இன்னைக்கு எடுக்கிற வீடியோ நாளைக்கு வந்து அப்லோட் ஆகும். இனிமே தினைக்கும் போர்ட்டலில் இருக்கிற ஆர்டர் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் தவறாது, நம்மளோட வீடியோ தினைக்கும் வந்துடும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கீங்க. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப்லாம் சேர்ந்தனா எனக்கு வந்து நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். போர்ட்டலில் ஏதாவது புது அப்டேட் வந்தாலும் எது வந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு எல்லா விஷயமே தெரியாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கெலாம் போர்ட்டல் வந்து லாகின் பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் 12-1 மணிக்கு தான் லாகின் பண்ணோம். இனிமேல் நம்ம வந்து சீக்கிரமாக லாகின் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா உங்களோட டவுட் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்குள்ள டவுட்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இன்னைக்கு போர்ட்டலில் என்ன சவாரி எடுக்கிறோம், எவ்வளோ ஓட்டுறோன்றது கிளியராக பார்த்துலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 10 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து 10 மணிக்கு போர்ட்டல் வந்து லாகின் பண்ணியாச்சு. எந்த சவாரியும் வரல. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்ணாடியை கொஞ்சம் தொடச்சிடலாம். கண்ணாடி ரொம்ப தூசியாக இருக்குது. நேற்று வேறு சண்டே, நம்ம வந்து வண்டி வேறு ஓட்டலை. ஃபுல்லாக ரோட் சைடில் இருக்கனால தூசி வந்து அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு துடைக்கலாம். நிறைய பேர் வந்து தண்ணி போட்டு நியூஸ் பேப்பரை வச்சு துடைப்பாங்க. அப்படி துடைச்சாதாங்க நல்லா பளபளன்னு இருக்கும். சின்ன சின்ன டாட்லாம் இருந்தால் சீக்கிரம் போயிருங்க, தண்ணி போட்டு பேப்பர் போட்டு துடைச்சா. நம்மக்கிட்ட இங்கே தண்ணி வசதி கிடையாது, ஏன்னா மேலே போய் எடுத்துகிட்டு வரணும். அதனால் பேப்பரும் நம்ம வாங்குறது இல்லை. இதெல்லாம் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஃபுல்லாக துடைக்க தான் போகிறோம், அப்போ பார்த்துக்கலாம். வாட்டர் வாஷ் இது கூட நம்ம வாங்கி வச்சுருக்கோம். 1500 ரூபா சொன்னாங்க அந்த பேட்டரி. அது வந்து என்னைக்காச்சும் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். அது வந்து அவ்வளோவா தண்ணி எடுக்காது. ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் வாஷ் வந்து லைட்டாக தண்ணி வந்து நம்ம வண்டியில் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நம்ம சோப்பு போட்டு அதுக்கப்புறம் தொடச்சினா பளபளன்னு ஆயிரும். ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு அது வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. இதே இடத்துல இருந்தனா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சவாரி வராது. இன்றைக்கி தான் நம்ம வந்து 10 மணிக்கெலாம் லாகின் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து அயப்பாக்கம் லொக்கேஷன் கிட்டே மூவ் பண்ணிடலாம். அங்கே ஒரு 1/2 hour இல்லை 3/4 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்கேயும் நம்மளுக்கு சவாரி வரலனா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கம் நம்ம மூவ் பண்ணிடலாங்க. ஏன்னா மெயினாக வந்து நம்ம வந்து கண்ணாடி துடைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் ரோட்டில் போகும்போது நம்மளுக்கு வந்து கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். A few minutes later. நான் அயப்பாக்கத்துலேருந்து வரேண்ணா. ஆமாம்,
லொக்கேஷன் 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியாண்ணா? சரிண்ணா, ஓகேண்ணா. நான் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நான் வந்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா. காலையிலங்க முதல் சவாரி வந்துச்சுங்க. எந்த லொக்கேஷன்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து கண்ணாடியை தொடச்சிட்டு வண்டியில் ஏறணும். உடனே நம்மளுக்கு வந்து சவாரி வந்துருச்சு. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம பார்த்துலாமாங்க. ஓம் கணபதி பூங்கா ஆவடின்னு போட்டிருக்காங்க. ட்ராப் வந்து பழவந்தாங்கல் போட்டிருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 793 ரூபா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஐட்டம்ன்றது கஸ்டமர்ட்டு நம்ம கேட்கவே இல்லை. ஏன்னா ஈவினிங் டைமில் தான் நம்ம வந்து கேட்கணும். இப்போ கேட்டோன்னா ஏதாவது ஒன்று தவறுதலாக இருந்ததுன்னா ட்ரிப் வந்து கேன்சல் ஆயிருங்க. பாருங்கள், நம்மளுக்கு சவாரி வந்தது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஆனால் தலைகீழ தான் தெரியும். அமௌண்ட் உங்களுக்கு தெரியுதா? இதுதான். இந்த லொக்கேஷன் நோக்கி தான் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். கஸ்டமர் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்றது நான் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், பார்த்துலாம். இந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ வந்து கிளம்பிடலாங்க. என் வண்டி வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்குது. ஸ்டார்ட் ஆகுதான்னு தெரியல, பார்க்கலாம். ஏற்கனவே பேட்ரி கொஞ்சம் வீக்காக இருந்தது. முதல் சவாரி இப்படியா நம்மளுக்கு? 1 2 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்ட் ஆனால தான் இந்த ஷேக்னஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 1.5 கிலோமீட்டர் காட்டுச்சுங்க. நான் அப்படியே மூவ் பண்ணி வந்து தான் வீடியோ எடுத்தேன். இப்போ நம்மளுக்கு வந்து 900 மீட்டர் தாங்க காட்டுது. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி மூவ் பண்ணிடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. A few minutes later. பிக்கப் லொகேஷன் வந்தாச்சுங்க. ஆப்போசிட்ல பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுருக்கு பாருங்க, அங்கதான் கஸ்டமர் நிக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ல தான் வந்து மெட்டீரியல் ஏத்த போறாங்க. ஏத்தி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன மெட்டீரியல் ஏத்திருக்காங்கன்னு பாத்துடலாங்க. நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றிட்டாங்க. என்ன மெட்டீரியல் நீங்களே பாருங்கள். சேனல் தாங்க ஏற்றிருக்காங்க. ஒரு 7-8 சேனல் நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. ஏதோ செட்டப் மாதிரி பண்ணுறாங்க போல் தெரியுது. இந்த ஒரு சேனல் மட்டும் 9 அடி நீட்டு வருது. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தோம். எவ்வளோ எக்ஸ்ட்ரா கேட்டோம்னு பார்த்தோன்னா 150 கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேட்டோம். 100 ரூபாய்ச்சி தருவாங்கன்னு சொல்லி தான் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம 150 கேட்டோம். கஸ்டமர் வந்து 150க்கு வந்து ஓகேன்ட்டாங்க. இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நம்ம தாங்க அது பார்த்துக்கணும். அது சேர்த்து தான் கஸ்டமர்கிட்ட வந்து 150ன்னு ஓகேன்ட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 22 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. 1 hour later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்து ரீச் ஆயாச்சுங்க. கஸ்டமரையும் பார்த்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. ஃபுல் மெட்டீரியல் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. இறக்கி இந்த சைடில் தாங்க வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றா வந்து ஹோட்டலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. எப்படியோ ஒன்றுங்க நம்ம வண்டியை வந்து சீக்கிரம் காலி பண்ணிட்டாங்க. இப்போது கஸ்டமர் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க நம்ம பார்த்துடலாங்க. சவாரியை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. பில்லோட அமௌண்ட் பாருங்கள் 793 ப்ளஸ் ஒரு 150 ஒன்று சேர்த்துக்கலாங்க. 150 சேர்த்துட்டேன்னா 943 ரூபா நம்மளுக்கு வந்து காட்டுது. கஸ்டமர் நம்மளுக்கு ஜிபேயில் பண்ணிட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 950 ரூபாய் நம்மளுக்கு வந்து ஜிபே பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரியே வந்து 150 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. போர்ட்டலில் வெற்றிகரமாக முதல் சவாரி வந்து நம்ம எடுத்து முடிச்சாச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு உங்களுக்கே தெரியும். ஐயப்பாக்கம் பிக்கப்பு. ட்ராப் பார்த்தோன்னா பழவந்தாங்கல் போட்டிருக்காங்க. டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 22 கிலோமீட்டர் காமிச்சிச்சுங்க. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 793 ரூபாங்க ப்ளஸ் ஒரு 150ங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தனா நம்மளுக்கு வந்து 950 ரூபா ஃபர்ஸ்ட் ஆர்டரில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. அடுத்த ஆர்டர் எங்கேருந்து எங்கே போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு சவாரி போர்ட்டலில் முடித்த 5 நிமிஷத்தில் அடுத்த 2வது சவாரி நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஆலந்தூர் தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா மவுண்ட் ரோடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 647. இது வந்து ஆன்லைன் மணிங்க, அதனால தான் நம்மளுக்கு வந்து 0 காட்டுது. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சு. லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்கன்னாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணிடலாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 3.7 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. 10 minutes later. பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றியாச்சு இல்லைங்க, நம்ம தாங்க மெட்டீரியல் வந்து ஏற்றணும். இங்கே கஸ்டமர் இல்லை, புக் பண்ணவங்க வெளியில் இருக்காங்க. கொஞ்சம் ஏற்றிருந்தாங்க, பார்த்து தரேன்னாங்க. அவங்க தந்தாலும் ஓகே, தரலனாலும் ஓகே. ஏன்னா ஐட்டம் வந்து ரொம்ப கம்மி தான், கையில் எடுத்துகிட்டு வர ஐட்டம் தான். பக்கத்துலேயே போயிட்டு பக்கத்துலேயே எடுத்து வந்து வண்டியில் வச்சாச்சு. இது ஆன்லைன் மணி வேறு. கஸ்டமர் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி போயிடலாங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா மவுண்ட் ரோடு தாங்க. நம்ம இங்கேருந்து சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாங்க. லாஸ்ட்டு ட்ராப் பாயிண்ட் மவுண்ட் ரோடு கிட்ட போய் நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. 30 minutes later.
ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா மவுண்ட் ரோட்டில் தாங்க நம்ம வந்து இருக்கோம். ரெண்டு ஐட்டம்னால கஸ்டமர் வந்து இமீடியட்டாக நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கிட்டாங்க. நல்ல விஷயம் தாங்க. இதே மாதிரி கம்மி பொருள் கிடச்சாலும் டக்கு நம்ம வண்டியிலேருந்து இறக்கிடுவாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும். இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்திருக்குங்க. நல்ல விஷயங்க. சரி, கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாங்க. 647 ரூபா கஸ்டமரோட ஃபேர் வந்திருக்குங்க. பெய்டு ஆன்லைன் போட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு கையில் தர மாட்டாங்க, ஆன்லைனில் தான் வந்திருக்கு. நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தோம், ஒரு 50 ரூபா தருவாங்கன்னு பார்த்தேன். இது வந்து கம்பெனி புக் பண்ணது வேற ஒருத்தவங்க அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தாங்க. வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்லைங்க. கஸ்டமர்கிட்ட வாங்க வேண்டியது எதுவுமே இல்லைங்க. நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போகிறாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. A few minutes later. ரெண்டாவது சவாரி முடிச்சு ஒரு ½ hour நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோங்க. சுத்தமாக வரலங்க. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலான்னு போகும்போது நம்மளுக்கு ஒரு சவாரி வந்திருக்குங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு பார்த்தோன்னா ட்ரிபிள் கேன் பிக்கப் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா 51 போட்டிருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்க 832 ரூபா போட்டிருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சு. லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து நீங்கள் போயிருங்கன்னாங்க. கஸ்டமரோட பிக்கப் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 550 மீட்டர் தாங்க காட்டுது. பரவாயில்லைங்க, ரொம்ப பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து பிக்கப் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. ஒரு டைம் பார்த்தோன்னா 7 கிலோமீட்டர் பிக்கப்பு, 6 கிலோமீட்டர் பிக்கப்பு, இல்லை 4 கிலோமீட்டர் பிக்கப்பு, அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் பிக்கப்பாச்சும் வரும். இந்த கஸ்டமர் பக்கத்துலேயே இந்த புக் பண்ணியிருப்பாங்க. நம்ம வண்டியும் பக்கத்துலேயே இருந்தனால இது வந்து செலக்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் போயிட்டு மெட்டீரியல் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. A few minutes later. பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் மெட்டீரியல் தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. இது என்ன ஐட்டம் பார்த்தோன்னா எல்கிளாம் பைப்பு தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. நான் லோடு அதிகமாக வரும்னு நினச்சேன், ஆனால் அந்த அளவுக்குலாம் லோடு இல்லைங்க. ரொம்ப கம்மி மெட்டீரியல் தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம பார்த்துடலாமாங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 17 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. 1 hour later. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து நம்ம ரீச் ஆயாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டிலும் வந்து இறக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருந்தாங்க. நம்ம வண்டியிலேருந்து டக்குன்னு இறக்கிட்டாங்க. உண்மையாகவே அவ்வளோ சீக்கிரமாக இறக்குனாங்களான்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஆனால் வரும்போது தாங்க சரியான டிராஃபிக்கு. இங்கே இறக்குற இடத்துல டக்குன்னு இறக்கிட்டாங்க. ஆனால் டிலே நம்மளால தாங்க டிலே ஆயிடுச்சு. கஸ்டமருக்கு இப்போ எவ்வளோ பேமெண்ட் காட்டுதுன்னு பார்த்துடலாமாங்க. நம்ம ட்ரிப்பை வந்து எண்டு பண்ணவங்க எவ்வளோ காமிச்சிருக்குன்னு பார்த்தோன்னா 832 ரூபா காட்டியிருக்குங்க. ஆல்ரெடி கஸ்டமர்கிட்ட ஒரு 50 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கேட்டேன். எதுக்கு கேட்டேன்னா பிக்கப் லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிருக்கனால கேட்டேன். கஸ்டமர் வாங்க நான் பார்த்து தரேன்னாங்க. எனக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லை 832 ரூபா பில் வருதுலாங்க, 850 ரூபா கொடுத்தாலும் சரி தான் நான் நினச்சிட்டு இந்த சவாரி எடுத்தேன். நினச்ச மாதிரியே கஸ்டமர் வந்து நம்மளுக்கு 850 ரூபா வந்து கேஷாக கொடுத்துட்டாங்க. சந்தோஷமான விஷயந்தாங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போடுறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. 10 minutes later. லாஸ்ட் ட்ரிப் முடிச்சு ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. 4வது சவாரி நம்மளுக்கு போட்டாங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு பாருங்கள். அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பிக்கப்புங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா கள்ளிக்குப்பம் போட்டிருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 483 ரூபா போட்டிருக்காங்க. கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு. லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்கன்னாங்க. பிக்கப் பாயிண்ட் வந்து 2.7 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு மெட்டீரியல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. A few minutes later. பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா அமேசானோட மெட்டீரியல் தாங்க. இங்கே அப்பு மாதிரி இருக்குங்க. அங்கேருந்து ஏற்றி கள்ளிக்குப்பத்துக்கு வந்து ட்ராப் ஆயினுங்க. வெறும் அந்த 3 மூட்டை தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் வந்து கள்ளிக்குப்பம் அம்பத்தூர் தாங்க போட்டிருக்காங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணிடலாங்க. 6.8 கிலோமீட்டரு கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் காட்டுதுங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் போயிட்டு மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. A few minutes later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா கள்ளிக்குப்பத்தில் தாங்க நம்ம வந்து இருக்கோம். அந்த 3 பார்சல் வந்து கஸ்டமர் இறக்கிட்டாங்க. அது என்ன பார்சல்ன்றது ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அமேசானுக்கு வந்த பார்சல் தாங்க. நம்ம வண்டியிலேருந்து இங்கே தாங்க இறக்கி வச்சுருக்காங்க. இதான் வந்து குடோன் போல தெரியுதுங்க. கஸ்டமரோட ஃபேர் வந்து எவ்வளோ காட்டுதுன்னு நம்ம பார்த்துடலாமாங்க. க்ளோசிங் பில்லோட அமௌண்ட் பார்த்தோன்னா 483 ரூபாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 490 ரூபா ஜிபேல பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது சவாரி எடுத்தோன்னா இடப்படமாக வரும். அப்புறம் இருக்கிற கம்ப்ளீஷன் ஸ்கோரும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஒரு 3 வாரத்துக்கு ப்ரைம் பார்ட்னராக இல்லாமல் தாங்க இருந்திருக்கோம். இனிமேல் வர வாரத்துக்கு நம்ம கண்டிப்பாக ப்ரைம் பார்ட்னர் அச்சீவ் பண்ணுறோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் பண்ணி நம்ம ட்ரை பண்ண வேண்டியதாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டோட்டலாக நம்ம எத்தனை ட்ரிப் எடுத்திருக்கோம்னு பார்த்தோன்னா 4 ட்ரிப் எடுத்திருக்கோங்க.
ஃபஸ்ட்டு ட்ரிப்போட அமௌண்ட் பார்த்தோன்னா 793 ரூபாங்க. போர்ட்டரோட கமிஷன் பார்த்தோன்னா 134.81 பைசாங்க. இந்த போர்ட்டரோட அமௌண்ட்டை கழிச்சிட்டோன்னா நம்மளோட அமௌண்ட் பார்த்தோன்னா 658.19 பைசாங்க. நம்ம வந்து 660 ரூபா வச்சுக்கலாங்க. ப்ளஸ் ஒரு 150 எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 810 ரூபா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. 22 கிலோமீட்டர் நம்ம வந்து வண்டி ஓட்டியிருக்கோங்க. ரெண்டாவது சவாரியோட அமௌண்ட் பார்த்தோன்னா 647 ரூபாங்க. மைனஸ் 109.99 பைசா வந்து போர்ட்டலோட சார்ஜஸ்ங்க. இதை கழிச்சிட்டோன்னா 537.01 இதுதாங்க நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். 540 ரூபா நம்ம வந்து ரவுண்டாக வச்சுக்கலாங்க. ரெண்டாவது சவாரி 540 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு வந்து ரெண்டாவது சவாரியில் எதுவுமே வரலங்க. மூணாவது சவாரி 832 ரூபா நம்மளுக்கு வந்து சவாரி அடிச்சதுங்க. அதில் போர்ட்டரோட கமிஷன் பார்த்தோன்னா 141.44 பைசாங்க. அது கழிச்சிட்டோன்னா நம்மளோட அமௌண்ட் பார்த்தோன்னா 690.56 பைசாங்க. டோட்டலாக 690 ரூபா நம்ம வந்து வச்சுக்கலாங்க. மூணாவது சவாரி 690 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நாலாவது சவாரி பார்த்தோன்னா 483 ரூபா நம்மளுக்கு வந்திருக்குங்க. அதில் போர்ட்டரோட கமிஷன் பார்த்தோன்னா 82.11 பைசாங்க. நம்ம அந்த போர்ட்டரோட கமிஷனை கழிச்சிட்டோன்னா 400.89 பைசாங்க. நம்ம வந்து 400 ரூபா வச்சுக்கலாங்க. ப்ளஸ் 10 ரூபா எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 410 ரூபா நாலாவது சவாரி நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. எத்தனை கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டியிருக்கோன்னு பார்த்தோன்னா நாலாவது சவாரி 7 கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. ஃபஸ்ட்டு சவாரியோட அமௌண்ட் பார்த்தோன்னா 810ங்க. ப்ளஸ் ரெண்டாவது சவாரியோட அமௌண்ட் பார்த்தோன்னா 540ங்க. ப்ளஸ் மூணாவது சவாரியோட அமௌண்ட் பார்த்தோன்னா 690ங்க. ப்ளஸ் நாலாவது சவாரியோட அமௌண்ட் பார்த்தோன்னா 410ங்க. டோட்டல் பண்ணனா 2450 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தோன்னா 73 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஓடின கிலோமீட்டர் 73 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இங்கேருந்து நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா கள்ளிக்குப்பங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 12 கிலோமீட்டருங்க. அப்போ டோட்டல் 73 + 12 கிலோமீட்டர் சேர்த்தனா 85 கிலோமீட்டருங்க. 85 கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா 500 ரூபா டீசல் போகுங்க. அப்போ நம்ம வந்து இந்த 2450 500 மைனஸ் பண்ணிட்டோன்னா 1950 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி டேட் பார்த்தோன்னா மார்ச் 2ங்க. நம்ம வந்து 1950 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி டே வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சிருக்கோங்க 1950க்கு. திருப்பியும் சொல்கிறேங்க, மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் போட்டிருக்கேங்க. அதை கிளிக் பண்ணனா பிகே ஃபேமிலி குரூப் வரும். மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா என்னோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா நான் என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்தா மட்டும் தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்க முடியுங்க. ஓகேங்க, நாளைக்கு ஒரு புது வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.